இனி 3 அணிகளாக பிரிய போகிற இந்திய அணி தலைமை அவைலபிலிட்டி வைத்த கோரிக்கை. இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் என்று ஏறக்குறைய தேர்வு செய்யப்பட்டுவிட்டது. ஆலோசனை கூட்டத்தில் கலைப்பதற்காக மும்பை சென்ற கம்பீர் அதில் அவர் 3 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அங்கு பிசிசிஐ தலைவர் ரோஜர் பென்னி மற்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறார். கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணியில் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், தாம் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டால் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து தனது திட்டத்தை பிசிசிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்து வருகிறார். இதில் தாம் பயிற்சியாளராக வர வேண்டும் என்றால் தமது திட்டத்திற்கு பிசிசிஐ ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளராக ஜான்டி ரூட்ஸ் நியமிக்கப்பட வேண்டும் என்ற செய்தி நேற்று வெளியான நிலையில் தற்போது கம்பீரின் 2வது திட்டம் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அதில் இனி இந்திய அணிக்கு 2 அல்லது 3 அணிகளை தனியாக உருவாக்க வேண்டும் என்று கம்பீர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி T20 என ஒரு அணியும், ஒருநாள் போட்டிக்கு என ஒரு அணியும், டெஸ்ட் போட்டிகளுக்கு என ஒரு தனி அணியும் தயார் செய்ய வேண்டும் என்று கம்பீர் வலியுறுத்தியிருக்கிறார். இதன் மூலமாக வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெரும்பாலான வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெறுவார்கள் என்பது நல்ல விஷயமாகும். மேலும் ஒரே வீரர்கள் 3 வகையான கிரிக்கெட்டிலும் அமர்ந்து கொண்டு சொதப்புவது தடுக்கப்படும். குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற ஸ்டார் வீரர்கள் தற்போது 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்கிறார்கள். இதனை காரணம் காட்டி தாங்கள் தொடர்ந்து விளையாடுகிறோம், இதனால் எங்களுக்கு ஓய்வு வேண்டும் என சில டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகிவிடுகிறார்கள். இதனை தடுக்க டெஸ்ட் போட்டிக்கு நிச்சயம் தனி வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் என கம்பீர் வலியுறுத்தியிருக்கிறார். கம்பீரின் முயற்சி நிச்சயம் வரவேற்கத்தக்கது என்றாலும் அது விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு வைக்கப்படும் ஆப்பாக தான் கருதப்படுகிறது. பெரியவங்க சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். இது ரெடி பண்ணால் ஒரு 3 ஹவர் ஆகும். ஒரு 2 கிலோ ரெடி பண்ணால் 3 ஹவர் ஆகும். சர்க்கரை, மைதா, எண்ணெய்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி ஆறின பேருக்கு மறுபடியும் இழிச்சு பொம்பளை சுற்றி எடுத்து. இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெரியவங்க வாங்கி கொடுத்தா சாப்பிட்றாங்க. இப்போ பெரியவங்கெல்லாம் இறந்துட்டாங்க கிடையாது. நாங்கள் அந்த தொழில் போகக்கூடாதான்னு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு 50 வருஷத்துலேருந்து செய்கிறோம். ஒரு நாளைக்குனா ஒரு ஏரியா சுற்றுவோம். மாமூலாக ஸ்கூல் டைம்லனா ஸ்கூல் அடிக்கு போவோம், ஏரியாவில் போவோம். சனி ஞாயிறுனா மின்னது ஒரு 7-8 கிலோமீட்ரு. திருவிழா டைமில் நல்லா ஓடும். திருவிழாலனாக்கா நல்லா ஓடும். மெரினா பீச் இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓடும் நல்லா. மிச்ச நாளில் கொஞ்சம் நார்மலாக ஓடும். ஆமாம், ஸ்கூல் டைம்லனா ஸ்கூலுங்க வேண்டாம் ஓடும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.